வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த மணியை சொடுக்கி விடுங்க. வாங்க கதைக்குள்ள போவோம். என்னைக்கும் இல்லாத பதட்டத்தோட நீலகண்டன் இன்னைக்கு அந்த பெரிய பங்களோட கேட்டை திறக்கிறான். எப்பயும் வந்து போற இடம்தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம். இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்குது. திறந்து தோட்டத்தை தாண்டி போர்ட்டிகோல நிக்கிற ஒரு பெரிய கருப்பு காரை தாண்டி வராண்டா கிட்ட போறான் நீலகண்டன். சார் சார்னு கூப்பிடுறான். சத்தத்தை கேட்டு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரன் ஓடி வந்து, யாரு சின்னம்மாங்களா, சின்னம்மாவை கூப்பிட்டுமா அப்படின்றான். உடனே நீலகண்டன், இல்லை நான் வந்து பெரிய ஐயாவை பார்க்கணும் அப்படின்றான். உடனே வேலைக்காரன் சொல்கிறான், சரி நீங்கள் உட்காருங்க ஐயா, நான் உள்ளே போய் செய்தி சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு விஷயத்தை சொல்லிட்டு வெளியே வரும்போது வராண்டாவில் உட்காந்துருக்கிற நீலகண்டனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். போன கொஞ்ச நேரத்திலேயே உள்ளிருந்து ஆஜானுபாகுவா ஒரு மனுஷர் வரார். நடுத்தர வயது மனிதன். அப்போதான் குளிச்சு முடிச்சுட்டு நெத்தி நிறைய திண்ணூறு வச்சுக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து நீலகண்டனை பார்த்த உடனே, அடடா நீலகண்டனா, இருப்பா ரஞ்சினியை கூப்பிடுறேன். இந்த மல்லையாவுக்கு இவ்வளோ நாள் ஆயும்னு விஷயம் புரியல பாரு, ரஞ்சினி ரஞ்சினின்னு கத்துறாரு. உடனே நீலகண்டன் சொல்கிறான், இல்லை சார் நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றான். அப்படியே நீலகண்டன் ஒரு நிமிஷம் பார்த்தவர், சரி வா உள்ள வா, உள்ள வாப்பா பேசலாம் அப்படின்றாரு. அவர் உள்ளே போகிறாரு. அவரை பின்தொடர்ந்து அப்படியே நீலகண்டனும் உள்ளே போகிறான். உள்ளே போனால் ஒரு ஒரு அறைக்கு அப்புறம் இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹாலு. நிறைய சோஃபா அங்கே போட்டிருக்காங்க. அதில் பிரதானமாக ஒரு சோஃபாவில் வந்து சதாசிவம் உட்கார்றாரு. உட்காந்துட்டு நீலகண்டனை பார்த்து, உட்காருப்பா மணி இப்போ வந்து 8, ஒரு 8:30 மணிக்கு என்ன விட்டுரு என்ன அப்படின்ட்டு அவன் உட்காந்துடுறான். உட்காந்து அப்படியே சதாசிவத்தை பார்க்குறான். பார்த்த உடனே சதாசிவம் சொல்கிறாரு, சொல்லுப்பா என்னப்பா விஷயம் சொல்லு அப்படின்றாரு. அப்படின்ன உடனே நீலகண்டன் சொல்கிறான், நான் ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்றான். இதை கேட்ட நீலகண்டன், இதை கேட்ட சதாசிவம் ஒரு நிமிஷம் அவனை பார்த்துட்டு, என்ன அப்படின்னாரு. உடனே நீலகண்டன் திருப்பி சொல்றான், நான் ரஞ்சினியை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றான். சதாசிவம் அப்படியே ஒரு நிமிஷம் அவனை பார்த்துட்டு சொல்றாரு, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா நீலகண்டா அப்படின்றாரு. உடனே நீலகண்டன் சொல்றான், இல்லை சார் நான் ரஞ்சினியை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றான். திருப்பி அப்படியே அவனை பார்க்குறாரு. அப்படியே அக்கறையாக அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்றாரு. உடனே நீலகண்டன் சொல்கிறான், 18 வயசு சார் அப்படின்றான். ரஞ்சினிக்கு என்ன வயசாகுது தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் சார், என்னோட ஒரு வயசு பெரியவ அப்படின்றான். உடனே அவர் கேட்குறாரு, உன்னோட வயசில் பெருசாக இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா அப்படின்றாரு. நீலகண்டன் சொல்கிறான், இல்லை அவள் என் கண்ணுக்கு சின்ன பொண்ணாக தான் சார் தெரியுறா அப்படின்றான். சதாசிவம் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு, நாங்கள் என்ன ஆளுங்க தெரியுமா அப்படின்றாரு. உடனே நீலகண்டனும், தெரியும் சார் அப்படின்ட்டு, இன்னும் ஆளுங்க அப்படின்றான். சரி நீ வந்து ரஞ்சினிக்கிட்ட கேட்டியா அப்படின்றாரு. உடனே நீலகண்டன் சொல்கிறான், இல்லை சார் நான் வந்து உங்களையும் ரஞ்சினி அம்மாவையும் கேட்டதுக்கப்புறம் ரஞ்சினியை கேட்கலான் இருக்கேன் அப்படின்றான். உடனே சதாசிவம் கேட்குறாரு, சரி உங்கள் வீட்டில் கேட்டியா அப்படின்றாரு. இவன் சொல்கிறான், இல்லை உங்கள் 3 பேரையும் கேட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்கலான் இருக்கேன் அப்படின்றான். அப்புறம் எங்கள் வீட்டில் குழம்பிடக்கூடாது பாருங்க அப்படின்றான். அப்படியே அவனை ஒரு நிமிஷம் பார்த்தவர், நல்லா யோசிச்சுட்டு தான் வந்திருக்க அப்படின்றாரு. உடனே உள்ள அறையை நோக்கி மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு உள்ளேருந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வெளியே வரான். ரஞ்சினியோட சகோதரர்களில் ஒருவன். அவன் வந்து சதாசிவத்தை பார்த்து சொல்கிறான், அம்மா வந்து வேலையாக இருக்காங்க, என்ன விஷயம்னு கேட்க சொன்னாங்க அப்படின்னா. உடனே சதாசிவன் சொல்கிறாரு, முக்கியமான விஷயந்தான் அப்படின்ட்டு திருப்பி மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிடுறாரு, சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. உள்ளேருந்து சேலையில் கையை தொடச்சிக்கிட்டே ஒரு அம்மா வெளியே வராங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லை நம்ம நீலகண்டா வந்திருக்கான் அப்படின்றாரு. ஓ வாப்பா நீலகண்டா அப்படின்றாங்க. உடனே சொல்கிறாரு, இல்லை அவன் ஏதோ கேட்குறான், சரி உங்கள்கிட்டையும் கேட்கணுமா, அதனால தான் வர சொன்னேன், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறான் என்னன்னு கேளு அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா நீலகண்டனை பார்த்து, என்னப்பா என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்றாங்க. இப்போ நீலகண்டன் வந்து சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு நின்று அந்த அம்மாவை பார்த்து, அம்மா அப்படின்றான். சொல்லுப்பான்றாங்க. இல்லை நான் ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்
அப்படின்றான். இப்போ ஒரு நிமிஷம் அந்த அம்மா திகைச்சு போயிட்டு, "என்ன என்ன 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 சொன்ன?" அப்படின்னாங்க. உடனே இவன் சொல்றான், "இல்ல நான் ரஞ்சினிய கல்யாணம் பண்ணிக்க நெனைக்கிறேன்" அப்படின்றான். அந்த அம்மா ஒரு நிமிஷம் வாயடைச்சு போயிட்டாங்க. வாயடைச்சு போயிட்டு, "இல்ல நீ தெரிஞ்சு தான் பேசுறியா?" அப்படின்ட்டு கேட்டாங்க. உடனே நீலகண்டன் திருப்பி அதுக்கு, "இல்லம்மா, நான் உண்மையிலுமே ரஞ்சினிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்றான். அதுக்கு அந்த அம்மா, "உங்களுக்கு என்ன வயசாச்சு? இப்ப தானே 18 வயசு ஆகுது. அதுவும் இப்ப தான் காலேஜில கிளாஸ்ல சேர்ந்துருக்கிறீங்க. அ இப்பவே கல்யாணம். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? குழந்தை பொறந்தா அத எப்படி பார்த்துப்பீங்க? இல்ல அவ பணக்காரின்னு நெனச்சு அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறியா நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீலகண்டன், "இல்லம்மா, அப்படி இல்ல. நான் உண்மையாவே ரஞ்சினிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டோம். அவ உங்க வீட்லயும், நான் என் வீட்லயும் இருப்பேன். ஏதா ஒரு நாளு கிழமை அப்படின்னா அவ எங்க வீட்டுக்கு வருவா. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா தான் இருப்போம். படிச்சு நல்லா பாஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேலை நான் தேடிக்கிட்டு, அதாவது நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன்னா, எங்க அப்பா ரயில்வேல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா வேலை வாங்கி குடுத்துருவாரு" அப்படின்னு சொல்றான். அது குறுக்கிட்டு சதாசிவம் சொல்றாரு, "எதுக்குப்பா ரயில்வேலாம்? என் கூடயே இருந்துரலாமே நீ" அப்படின்றாரு. உடனே அவன் சொல்றான், "இல்ல சார், எங்க அப்பா கண்டிப்பா எனக்கு ரயில்வேல வேலை வாங்கி குடுத்துருவாரு. அதனால நான் ரயில்வேல வேலைக்கு ஜாயின் பண்ணி, அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் தனியா குடுத்தனமே போவோம். ஏன்னா, என்னுடைய கல்யாணம் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும், எல்லாருடைய சம்மதத்தோடையும் நடக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஏன்னா, எங்க வீட்ல இருக்கவங்கலாம் ரொம்ப ஐதீகமானவங்க. இத ஒத்துக்க மாட்டாங்க. வரவும் மாட்டாங்க. அ இப்படி ஜாதி, குலம், கோத்திரம் எல்லாம் பார்த்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா, அந்த ஆள் எங்க அக்காவ தள்ளி வச்சுட்டான். இருந்தாலும் இதுக்காக தான் நான் ஜாதி மாறி வரேன்னு அர்த்தம் இல்ல. உண்மையிலுமே ரஞ்சினிய விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அம்மா, "அ அது சரி. அப்புறம்?" அப்படின்றாங்க. "இல்லம்மா, அதனால தான் நான் எல்லார் சம்மதத்தோடையும், அ நல்ல மனசோடையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்றான். அந்த அம்மா, "ம். நல்லா தான் யோசிச்சு வச்சிருக்க. சரி, உங்க வீட்ல சொல்லிட்டியா?" அப்படின்றாங்க. உடனே இவன் சொல்றான், "இல்லம்மா, இப்ப சொன்னா குழம்பிடுவாங்க. அதனால ரஞ்சினி அப்பா உங்ககிட்ட, ரஞ்சினி கிட்ட கேட்டுட்டு தான் எங்க வீட்ல சொல்லப் போறேன்." "எது? ரஞ்சினி கிட்ட கேட்டா? அப்ப நீ ரஞ்சினிய கேட்கலையா?" அப்படின்றாங்க. "இல்லம்மா, உங்க 2 பேருடைய சம்மதத்த வாங்கிட்டு நான் ரஞ்சினி கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன்." "அது சரி. இது ஒண்ணும் புஸ்தகத்துல படிக்கிற காதல் மாரி தெரியலையே. சரி இரு" அப்படின்ட்டு ரஞ்சினி, ரஞ்சினின்ட்டு உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு சில வினாடிகள் கழித்து, பாவாடை சட்டை அணிந்து ஒரு பெண் வரா. பார்க்கறதுக்கு பள்ளி மாணவி மாரியே இருக்கிறா. வரா, "என்னம்மா கூப்பிட்டியா?" அப்படின்றா. உடனே அவங்க கேட்குறாங்க, "இந்த பையன தெரியுதாண்ணா?" "அட! நம்ம நீலகண்டம்மா. நம்ம வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வருவானே. நம்ப பிரின்சிபல் கல்யாணி குட்டி அம்மா இங்க குடியிருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு தடவ உடம்பு சரியில்லாத போது கூட இவன் தானே நம்ம கார்ல கூட்டிட்டு போனான்" அப்படின்றா. "என் கூட தான் காலேஜில படிக்கிறா. என்னோட காலேஜ் கிளாஸ்மேட்டு தான் இவன்" அப்படின்றா. "ஆ, பையன் எப்படி?" அப்படின்றாங்க. உடனே அவ சொல்றா, "ரொம்ப நல்ல பையன்ம்மா. ஆ, தினம் நான் பார்க்குறேன். நல்ல பையன், நல்லா படிப்பான். ஏன் நம்ப இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பையன் கூட அவனோட வீட்டுக்குலாம் இவன கூட்டிட்டு போயிட்டு, அவங்க அப்பா, அம்மா கிட்டலாம் அறிமுகப்படுத்துனான். நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அ நல்லா படிப்பான்" அப்படின்றா. "காலேஜில டெய்லி பார்ப்பேன் அவன. இப்ப தான் ஒரு வாரமா காலேஜ் கிட்ட ரயட்ஸு, கலாட்டான்றதுனால பார்க்கல. ஏன்னா காலேஜ் மூடி இருக்கிறதுனால, அதனால பார்க்கல அவன" அப்படின்னு அவ சொல்றா. "அப்படியா?" அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. "சரி, இவன் வீடு எங்க இருக்கு தெரியுமான்னா?" அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே அவ சொல்றா, "இவன் வீட்டுக்கே நான் போயிருக்கேன்ம்மா. அவங்க வீட்ல இருக்கவங்களையும் எனக்கு தெரியும்" அப்படின்றா. "எது? வீட்டுக்கே போயிருக்கியா?" அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே அவ சொல்றா, "ஆமாம்மா, அவன் வீட்டுக்கே போயிருக்கேன். ஏன்னா இவனுக்கு முன்னாடியே இவங்க அக்கா எனக்கு ஃப்ரெண்டு. அதனால அவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன்." "சரி, அத விடும்மா. இப்ப ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குற?" அப்படின்ட்டு கேட்குறா. ரஞ்சினி அவங்க அம்மாவ கேட்குறா. "நம்ம நீலகண்டன் தானே, எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ பார்த்து ரஞ்சினி கேட்குறா. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "இல்ல, இல்ல. நம்ம நீலகண்டன் ஒரு புது விஷயம் சொல்றான். அத நீயும் கேட்கணும்னு நெனச்சேன். அதனால தான் கேட்டேன். அ இப்ப நீயே கேளு" அப்படின்றாங்க.
உடனே ரஞ்சினி நீலகண்டனை பார்த்து, "நீலகண்டா என்ன விஷயம்? என்ன கேட்ட?" அப்படின்றா. உடனே அவன் தலையை குனிஞ்சு அமைதியாக இருக்கான். இதை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, "ஒன்றும் இல்லை ரஞ்சினி, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுதான் கேட்குறான் அவன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ரஞ்சினி வந்து சிரிக்கிறா. சிரிச்சிட்டு நீலகண்டனை பார்த்து, "ஏண்டா நீலகண்டா, அப்படியா கேட்ட?" அப்படின்றா. உடனே நீலகண்டன் வந்து தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆமாம் அப்படின்ட்டு தலையாட்டுறான். இதை கேட்ட ரஞ்சினி சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்தில் வந்து அவனை அப்படியே தலையை நிமித்தி என்ன பண்ணுறா, கன்னத்தை கிள்ளி, "அதை என்கிட்ட முன்னமே சொல்கிறது தானடா, ஏன் இங்கே வந்து சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் கன்னத்தை கிள்ளிட்டு மெதுவாக திரும்பி வந்து அப்பா அம்மாவை பார்த்து, "உங்கள் 2 பேருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்" அப்படின்ட்டு உள்ளே சிரிச்சுக்கிட்டே குதிச்சுட்டே போயிடுறான். இதை பார்த்த சதாசிவத்துக்கு முகம்லாம் கருத்து போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த அம்மா வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியே சிலை மாதிரி நின்ட்டாங்க அதிர்ச்சியில். இப்போ மெல்ல வந்து இந்த மௌனத்தை கலைக்கிறதுக்காக நீலகண்டன் என்ன பண்ணுறான், "சார், அப்போ நான் சாயந்தரம் வரட்டுங்களா?" அப்படின்னு கேட்குறான். உடனே சதாசிவம், "இல்லை இல்லை, ஒரு 10 இல்லை, ஒரு 30 நாள் கழித்து வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்டன்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நீலகண்டனுக்கு ஒரே குழப்பம். இவர் எதுக்கு நம்மளை வந்து இப்போ மரியாதையாக பன்மையில் அழைத்தார், வாங்கன்னு எதுக்கு சொன்னார், வாங்க போங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே எழுந்திரிச்சு வராங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து அந்த காம்பவுண்டு கேட்டு, அந்த பங்களோட கேட்டை திறந்து அவனை வெளியே நிற்க வச்சிருந்த சைக்கிளை தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறான். நடந்து போகும்போது மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தாலும் ஒரு விஷயம் அவனுக்கு தெளிவாக புரிஞ்சுது. ரஞ்சினி இவனை ரொம்ப விரும்புகிறா. ஆனால் ரஞ்சினி இவனை விரும்புகிறது அவன் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலை. அது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. மொல்ல அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டான். நாட்கள் ஓடியது. ஒரு வாரத்திலேயே அடுத்த ஒரு வாரத்தில் வந்து இந்த கலவரம், இந்த ரயட்ஸ் எல்லாம் அடங்கி போய் காலேஜ் வந்து திறந்துட்டாங்க. நீலகண்டன் வந்து இப்போ காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறான் ஒரு வாரம் கழித்து. அவனால் ரஞ்சினியை வந்து பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனா ஒரு 30 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டே அப்படியே ஓட்டுறான். எங்கேயுமே அவனால் இதற்கிடையில் ரஞ்சினியை பார்க்க முடியல. அப்படியே ஓட்டுறான். 31வது நாள், சரியாக 31வது நாள் அந்த பங்களோவை நோக்கி போகிறான் நீலகண்டன். பங்களோ கிட்ட போயிடுறான். போய் அங்கே நின்று பார்க்கும்போதே தெரியுது, அந்த பங்களோவோட கதவுகள் ஜன்னல்லாம் மூடி இருந்தது. அந்த பெரிய கருப்பு காரை காணோம். அதுக்கு பதிலில் அந்த போர்ட்டிக்கோவில் வந்து ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க. வந்து அங்கே உட்காந்து ஏதோ சீட்டோ ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு பெரிய குழப்பம், ஒரு என்னன்னே புரியல. சரி, இருந்தாலும் மெல்ல உள்ளே போய் கேட்டை திறந்து உள்ளே போய் அந்த அந்த உட்காந்துருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறான். இங்கே இருந்தாங்களே, அவங்க எங்கே, ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னும் போது அதில் ஒருத்தன் வந்து விளையாடிக்கிட்டே சொல்கிறான், அவங்க ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது, மெட்ராஸுக்கு போயிட்டாங்க எல்லாரும், ஐயா மட்டும் ஒரு மாதம் கழித்து வருவாருன்னு சொன்னாங்க அப்படின்றான். உடனே நீலகண்டன், அது எப்படி, எல்லாரும் தானே திரும்பி வரணும், ஐயா மட்டும் ஏன் வராரு அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஐயா மட்டும் வருவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த வேலையாள் சொல்லிடுறான். இப்போ நீலகண்டன் மெல்ல அதிர்ச்சி அடைகிறான். அதிர்ச்சி அடைந்துட்டு இதுக்கு மேலே இவங்ககிட்ட விசாரித்தா ஒன்றும் தெரிய போகிறதில்ல அப்படின்ட்டு மெதுவாக வந்து வெளியே வந்துடுறான். இப்போ இவனுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு விஷயம் புரியுது, நிச்சயம் அவங்க வந்து ரஞ்சினியை இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு விதத்தில் வந்து அவர் இவனை ஏமாற்றிட்டாரு அப்படின்றது மட்டும் அவனுக்கு புரியுது. ரஞ்சினி என்ன வேதனைப்படுவாளோ தெரியலையே அப்படின்னு மனசில் அப்படியே நினச்சிட்டு முள்ள வரான். அதிர்ச்சி தான். ரஞ்சினியோட நினைவு அவனை வந்து ஒரு வழி பண்ணுது. தொடர்ந்து கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படியே மெல்ல அவனுக்கு தெரிந்த இடங்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஒன்றும் பெருசாக அவனுக்கு எதுவும் தெரிய வரல. இந்த கல்யாணி குட்டி அம்மா அவங்கள போய் விசாரிக்கிறான். ஏன்னா அவங்க வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்கள விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நீலகண்டா ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. ஏதோ வீடு விற்க போகிறோம், அதனால் காலி பண்ணுங்கன்னாங்க.
விற்றுட்டு மெட்ராஸ்க்கு போகிறதா சொன்னாங்க. விற்றுட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது நீலகண்டா, நான் உடனே காலி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவுமே அவனுக்கு பெருசாக எதுவும் இதாக தெரியல. மெட்ராஸ் போயிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. மெல்ல வரான். மெல்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனுக்கு தெரிந்த இடங்களெல்லாம் வந்து இவங்கள பற்றி யாருக்கெல்லாம் தெரியுமோ அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறான். விசாரித்த போது கூட எங்கேயுமே தெளிவாக ஒன்றும் விஷயம் கிடைக்கல. ஆனால் அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்கன்றது மட்டும் இவனுக்கு தெரியும். அதுக்கு மீறி எதுவுமே இல்ல. அதுக்கு மீறி சில இடங்களில் கேட்கும்போது, "நீ ஏன் கேட்குற?" அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இவன் லாவகமா வந்து, "இல்ல அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கம். திடீர்னு அவங்க கிளம்பி போனதுனால தான் நான் விசாரிக்கிறேன். வேற ஒன்றும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்றான். சொல்லிட்டு, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் ஓடுது. கல்லூரியிலேயே போயிட்டு அந்த அலுவலகத்தில கொஞ்சம் தைரியத்த வர வச்சுட்டு போயிட்டு அப்படியே மெதுவா விசாரிக்கிறான். விசாரிச்சபோது அவங்க சொல்றாங்க, "ரஞ்சினி வந்து இங்கேருந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து சென்னைக்கு போயிட்டாங்க. அதாவது மெட்ராஸ்க்கு போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க கட்டின அந்த ஃபீஸ கூட பாதி நாங்க அவங்க குடுத்த முகவரிக்கு அனுப்பிச்சோம். ஆனா, அது தவறான முகவரின்னு திரும்பி வந்துருச்சு. அதனால வந்து சென்னைக்கு மெட்ராஸ்க்கு போயிருக்காங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா வந்து வேற எந்த விவரங்களும் இல்ல அப்படின்னு அங்கேயும் சொல்லிர்றாங்க. திருப்பி அப்படியே நாட்கள் ஓடுது. இவனுக்கு ஒண்ணும் புரியல. அ ஒரு சில நாட்கள் கழித்து தான் அவன் வந்து அவனுடைய வகுப்பு தோழி இன்னொரு பெண் இந்திரா குமாரின்னு பேரு. அவ வந்து ரஞ்சினிக்கு ரொம்ப நெருங்கின தோழின்னு இவன் நெனச்சிட்டு இருக்கான். 2 பேரும் எப்பயும் ஒண்ணா இருப்பாங்க, சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இத இவன் பார்த்துருக்கான். ஸோ அந்த பெண் வந்து ஒரு இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி அவ கல்லூரிக்கு வர ஆரம்பிக்கிறா. அவள பார்த்த உடனே நீலகண்டனுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. போயிட்டு இப்ப இந்திரா குமாரிய சந்திச்சு அவகிட்ட விவரம் கேட்குறான். அப்ப அவளும் சொல்றா, "இல்ல எனக்கும் அது தெரியாது. மெட்ராஸ் போயிட்டதா தான் சொன்னாங்க. நானும் இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே அவள பார்க்கல. எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது" அப்படின்றா. இப்போ நீலகண்டனுக்கு இன்னும் குழப்பமாகுது. சரி இல்ல 2 பேரும் வந்து நல்லா பேசிப்பீங்களே! உனக்கு வேற ஏதாவது அவங்க சொந்தக்காரங்க, இல்ல அவங்க நண்பர்கள பற்றி ஏதாவது சொல்லியிருக்காளா? எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு கேட்குறான். அதற்குமே அந்த பெண் வந்து, "இல்ல எனக்கு எதுவும் அத பத்தி தெரியாது" அப்படின்றா. இப்ப நீலகண்டனுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். அதோடயே கொஞ்சம் கேட்குறான். "இல்ல 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்களே! அப்படி என்ன பேசுவீங்க?" அப்படின்ட்டு கேட்ட உடனே, அந்த பெண் வந்து எரிச்சலாகி கோவப்பட்டுர்றா. கோவப்பட்டு உடனே சொல்றா, "நீ இதே மாரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தன்னா, நான் வந்து பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொன்ன உடனே நீலகண்டனுக்கு இதுவும் ஒரு பெரிய ஏமாற்றம். இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. எங்கேயுமே அவனுக்கு வந்து தகவல் இல்ல. இந்த பெண் இப்படி சொன்ன உடனே இவனுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. காலேஜ் உடைய ஒரு விழால வந்து நீலகண்டன் வந்து பாட்டு பாடுனான். அதுக்கு பின்னாடியே வந்து இந்த பெண் வந்து இந்திரா குமாரி வந்து சித்தார் வாசிச்சா. அப்போ இந்த பெண் சித்தார் வாசிக்கும்போது, அந்த கல்லூரியில உள்ள பசங்கள்லாம் வந்து கிண்டல் அடிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு அவள வாசிக்க விடல. அப்ப நீலகண்டன் தான் போய் இந்த இந்திரா குமாரிக்கு தைரியம் சொல்லி, "அவங்கள கண்டுக்காத, நீ வாசி" அப்படின்னு சொல்லி அவள ஊக்கப்படுத்தி வாசிக்க வச்சான். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பாராட்ட வந்து அந்த பெண் வாங்குச்சு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து இந்திரா குமாரி வந்து நீலகண்டன்கிட்ட சொல்றா, "நீலகண்டா ரொம்ப நன்றி. இந்த நன்றிய வந்து நான் வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னது இவனுக்கு இப்ப நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் அதுவும் ஒண்ணும் வேலை செய்யல. ஒரு ஏமாற்றம் தான் இவனுக்கு. இப்ப இப்படியே நாட்கள் ஓடுது. அவனும் வந்து எங்கெங்கேயோ வந்து விசாரிச்சு பார்க்குறான். ஒரு ஒரு விதமான ஒரு விஷயமும் தெரியல. அவனுக்கு தெரிய வரதெல்லாம் அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்க. அவ்வளோதான். ஆனா அவனுக்கு ஒண்ணு புரியுது. ரஞ்சினி அந்த பக்கம் என்ன வேதனைப்படுறாளோ தெரியல. அப்படின்றது மட்டும் அவனுக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. அவளுடைய நினைவுகள் வந்து இன்னும் அவன வந்து அதிகமா வர ஆரம்பிச்சது அவனுக்கு. இப்ப வந்து இவன் என்ன பண்றான், இவனா ஊகிக்கிறான். இவங்களுக்கு இவங்க நண்பர்களா இருக்குமோ! இவங்களுக்கு இவங்க வந்து சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ! அப்பிடின்ற மாரி ஊகிச்சு, இவனுக்கு தெரியிற ஆட்கள்ட்டலாம் போயி, இவன் நெனைக்கிற ஆட்கள்ட்ட தான் போயி, இவன் வந்து விசாரிக்கிறான். இவன் வந்து விசாரிச்சபோது, அந்த விசாரித்த இடங்கள் எல்லாமே வந்து ரஞ்சினின்ற பேரையே அவங்க ரஞ்சன்னு மாற்றி ஒரு பையன் மாரின்னு அவங்க வந்து விசாரிக்க அது மாறி போயி, "அப்படி ஒரு பையன் நீ சொல்ற அடையாளத்தில யாரும் இங்க இல்லையேப்பா!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது திருப்பி இவனுக்கு பெரிய ஏமாற்றத்த குடுக்குது. ஏதோ ஒரு தவறான திசையிலே தேடுற மாரி இவனுக்கு ஒரு 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 எண்ணம். நாட்கள் ஓடுது. அப்போ யாரோ ஒருத்தர் எதாச்சியா சொல்றாங்க, "அந்த வீட வித்துட்டாங்கப்பா" அப்படின்ட்டு இவனுக்கு நீலகண்டனுக்கு சொன்ன உடனே, நீலகண்டனுக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது. சரி,
இந்த ஊரில் இருக்கிறதே 2 2 வங்கி தான். அப்போ அந்த வங்கியில போய் விசாரிச்சாலாவது இவங்களுடைய முகவரியோ, இல்ல இவங்கள பத்தின ஒரு தகவல் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நீலகண்டன் என்ன பண்றான், இப்ப வங்கியில போய் கேட்கலான்னு யோசிக்கிறான். யோசிக்கும்போது, இப்ப ஒரு சின்ன பையன் போய் வங்கியில கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இவனுக்கு ஏதாவது திட்ட போறாங்களோ என்னமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில இவன் என்ன பண்றான், அப்படியே பார்க்குறான். பார்த்தபோது இவனுக்கு அப்பதான் சட்டுன்னு ஞாபகம் வருது. ஒரு வங்கியில இவன் இவன் அப்பாவுடைய நெருங்கின நண்பர் ஒருத்தர் அங்க வேலை பார்க்குறாரு. சரி அவர் மூலமா போய் விசாரிக்கலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவரை போய் கேட்குறான். இந்த மாதிரி இந்த சதாசிவன் ஒருத்தர் இருந்தாரே இந்த மாதிரி அப்படின்ன உடனே அவர் உடனே கேட்குறாரு, நீ எதுக்கு நீலகண்டா இதெல்லாம் கேட்குற? அப்படின்ன உடனே இவன் வழக்கம் போல் அப்படியே சமாளிக்கிறான். இல்லை மாமா அவங்க எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். திடீர்னு அவங்க போனதுனால என்னால் புரியல. அதனால சரி அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு கேட்கலான்னு தான். அதுக்காக தான் மாமா கேட்டேன். அப்படின்ன உடனே அவரும் கொஞ்சம் நம்பிட்டு போய் சில விவரங்களெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்றாரு. இப்போ நீலகண்டன் அவரை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, "அப்பா நீலகண்டா, இவர் இந்த வீட்டை விற்றது உண்மைதான். இவர் வீட்டை விற்றுட்டாரு. வீட்டை விற்றுட்டு இந்த வங்கியில் தான் அந்த பணத்தை போட்டார். ஆனால் அந்த பணத்தை போட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த வங்கியில் இருந்த கணக்கையும் முடிச்சிட்டாரு. இந்த பணத்தையும் மெட்ராஸில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு அக்கௌண்ட்டில் தான் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து அந்த பணத்தை அங்கே மாற்றிட்டாரு. அது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அவர் மெட்ராஸில் அவர் கொடுத்த அந்த முகவரி சரியான முகவரி இல்லைன்ற மாதிரி அவர் அப்பாவுடைய நண்பரும் சொல்கிறாரு. இப்போ இதை கேள்விப்பட்ட நீலகண்டனுக்கு திருப்பி ஏமாற்றம். சரி திருப்பியும் எந்த திசையும் நோக்கி போகலை இந்த தேடுதல் அப்படின்ட்டு அப்படியே நாட்கள் நகருது. நீலகண்டனுக்கு அந்த நினைவுகள் அவனை விட்டு போகலை, மேலும் அதிகமாகிட்டே இருக்குது. ரஞ்சினி என்ன வேதனைப்படுறாளோ அந்த பக்கம் அவன் நிலைமை என்னவோ, இல்லை அவளுக்கு கல்யாணம் இல்லைன்னா ஆயிடுச்சோ, இல்லை அவள் என்ன பண்ணுறாளோ எதுமோ அப்படின்ற மாதிரி ஒரு நினைவிலேயே ஓடுது. ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு 6-7 மாதங்கள் கழித்து ஒரு நாள் நீலகண்டனை அவங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "நீலகண்டா என் கூட கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு வா, ஆஸ்பத்திரிக்கு போகணும் வா அப்படின்னு, மருத்துவமனைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அன்னைக்கு மருத்துவமனைக்கு போன அவனுடைய அப்பா வீடு திரும்பவில்லை, அங்கேயே இறந்துடுறாரு. இப்போ நீலகண்டனுக்கு வாழ்க்கையே மாறுது. அவங்க குடியிருந்த அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டுக்கு சகோதர சகோதரிகள் அவங்க அம்மா எல்லோரையும் கூட்டிகிட்டு குடி போகிறான் நீலகண்டன். அந்த வீட்டில் மின்சார இணைப்பு கூட கிடையாது, கரண்ட்டு கிடையாது. ஆனால் ஒரு கிணறு, சர்க்கரையாக இனிக்கும் தண்ணி, அந்த மாதிரியான ஒரு கிணறு. அங்கே குடி போகிறாங்க. இப்போ நீலகண்டன் உத்தியோகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் 3 சின்ன சின்ன உத்தியோகத்தை எடுத்துக்கிறான். கூடவே மாடு கண்ணு, இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை நகருது. சகோதரியும் சகோதரனும் இன்னொரு சகோதரியும் அவங்க கூட இருக்காங்க. இவங்களை சேர்த்து இவங்க அம்மாவையும் இவன் தான் பார்த்துக்கிறான். இருந்தாலும் ரஞ்சினியோட நினைவு அவனை விடலை, அதிகமாயிட்டே போகுது. தினமும் என்ன பண்ணுவான், ஒரு காலி மைதானம், அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளியாக இருக்கிற ஒரு காலி மைதானத்துக்கு இரவனாக போயிடுவான். போய் சத்தம் போட்டு அழுவான், கதறுவான், கத்துவான். சின்ன பசங்க மாதிரி தரையில் உட்காந்து கையை காலை உதச்சி அழுவான். ஆமாம், நீலகண்டனை ரஞ்சினியோட அப்பா அம்மா எவ்வளோ எளிதாக ஏமாற்றிட்டாங்க பாருங்க இல்லை? இருந்தாலும் அவங்களும் ஒரு பெரிய வேலை கொடுக்க தானே செஞ்சுருக்காங்க. அவங்க காலகாலமாக வாழ்ந்த வீடு, அவங்க அப்பாவுடைய உத்தியோகம், பல சொத்துக்களையும் அவங்க இழந்திருக்காங்கல்ல. அதனால் அவங்களும் விலை கொடுத்துருக்கிறார்கள். அதனால் நீலகண்டனுக்கு இந்த நினைவுகள் நீங்காமல் தினம் இப்படி அழுவான், தினம் கதறுவான், கத்துவான். மனசில் இருக்கிற பாரம் தீர்ற அளவுக்கு கத்துவான். எப்படியோ ரஞ்சினியோடைய நினைவுகள் அவனை வாட்டிக்கிட்டே இருந்தது. இதையும் யோசிப்பான், ஒருவேளை இந்நேரம் ரஞ்சினிக்கு கல்யாணம் ஆகிருக்கும், பிள்ளைக்குட்டி ஆகிருக்கும், இல்லை அவள் கணவன் அவளை துன்புறுத்தலாம், இல்லை ஒரு பெரிய சொத்தை கூட அவள் நிர்வகிக்கலாம், பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிடலாம். இப்படியெல்லாம் எண்ணங்கள் அவனுக்கு மாறி 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 வரும். ஆனால் அவனுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் ரஞ்சினி
தன் கண் முன்னே வருவாள், நிச்சயம் இவன் ரஞ்சினியை பார்ப்பான்ற நம்பிக்கை மட்டும் அவனுக்கு உறுதியாக இருந்ததுனால தற்கொலை பற்றின எண்ணம் கூட அவனுக்கு தோணவே இல்லை. ஸோ இப்போ இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு 2 வருடம் கழியுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நீலகண்டனுக்கு வந்து பளபளன்னு ஒரு வெள்ளை கலர் கவர் ஒன்று வந்து தபாலில் வருது. அந்த தபாலை வந்து பார்க்குறான். வாங்கி பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, அவன் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து இதை அனுப்பியிருக்கிறாரு. இவனுக்கும் அவரை தெரியும். இவங்க அப்பா இறந்தபோது இவங்க அப்பா நண்பர்கள், உறவினர்கள் என்னை சேர்த்து ஒரு 30-40 பேருக்கு வந்து தகவல் சொல்லி அனுப்பிச்சிருந்தான். அதில் பல பேர் வந்து நேர்லேயும் துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க. பல பேர் வந்து கடிதம் மூலமாகவும் தெரிவித்தாங்க. இதில் சிலரோட கடிதம் வந்து இவன் முகவரி மாறினதுனால தவறான முகவரிக்கு போய் திரும்பி போச்சு. அப்படித்தான் இந்த அப்பாவின் நண்பரும் இவருடைய கடிதம் பல முறை திரும்பி போய் அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு இவன் முகவரியை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. பிரித்து பார்க்குறான். ரத்தன சுருக்கமாக ஒரே வார்த்தை, ஒரே வரி, மெட்ராஸ்க்கு கிளம்பி வா, உனக்கு நான் வந்து உத்தியோகம் தரேன் அப்படின்னு இருக்குது. உனக்கு நான் வேலை தரேன், மெட்ராஸ்க்கு கிளம்பி வா அப்படின்றது. இப்போ கொஞ்சம் பரபரப்பாகிறான் நீலகண்டன். மெட்ராஸ்க்கு இவங்க அப்பா இருந்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க அப்பாவோட போவான். அவங்க அப்பாவுக்கு நிறைய நண்பர்கள் உண்டாங்க. அந்த நண்பர்களை பார்க்குறதுக்காக அங்கே போவான். கடைசியாக அவங்க அப்பாவோட அவன் வந்து போகும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போனான். அவரும் வந்து ரஞ்சினி அவங்களுடைய சாதியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு நாட்டு வைத்தியர், கொஞ்சம் பிரபலமானவரும் கூட. ஏன்னா அந்த தெருவுக்கே வந்து அந்த நாட்டு வைத்தியரோட பேர் தான் வச்சுருந்தாங்க. அவர் வீட்டுக்கு போனான். ரொம்ப வாஞ்சையோடு அவங்க அப்பாவை வரவேற்று, இவனையும் வரவேற்று, ரொம்ப நல்லா விமர்சையாக அவனை வந்து ஒரு விருந்து பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது, அன்போடு கவனித்தார். அவங்க மனைவியும் கூட அவ்வளோ நல்லா பழகுனாங்க. அவ்வளோ அன்பாக பாசமாக சமைச்சு போட்டு ரொம்ப நல்லா பழகுனாங்க. நீலகண்டனுக்கு அந்த அம்மா நல்ல பழக்கமும் கூட. அந்த நாட்டு வைத்தியரும் நீலகண்டனுக்கு வந்து நிறைய மருத்துவ குறிப்புகளெல்லாம் சொல்லி ரொம்ப அன்பாக வந்து இது பண்ணார். இப்போ அவங்களுடைய ஞாபகம் வந்தது இவனுக்கு. இந்த தடவை போனால் அவரையும் பார்க்கணும், போக முற்பட்டால் அவரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அடுத்த 2வது நாள் ரயில் ஏறி சென்னை வந்து அடையிறான் நீலகண்டன். இப்போ நீலகண்டன் வந்து சென்னைக்கு வந்துட்டான், மெட்ராஸ்க்கு வந்துட்டான். அந்த நண்பர் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் கடிதம் போட்டுட்டாரே ஒழிஞ்சு அவருக்கு இவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும், இல்லை என்ன வேலை வாங்கி தரணும்னு கூட ஒரு ஐடியா இல்லை. நீலகண்டனை பார்த்து சொல்கிறாரு, நீலகண்டா, உனக்கு என்ன உத்தியோகம் தரணும்னு கூட எனக்கு தெரியல. அதனால் நீ ஒன்று பண்ணு, இந்த கொஞ்சம் பைசாவை கையில் வச்சுக்கோ, நீ இப்போ ஊருக்கு போ, இன்னும் ஒரு 1 இல்லை 2 மாதம் உனக்கு நிரந்தரமாக நான் இங்கேயே வேலை வாங்கி தரேன். அதனால் நீ வந்து கவலைப்படாத, நிச்சயம் நான் உனக்கு ஒரு உத்தியோகம் வந்து வாங்கித்தரேன் அப்படின்றாரு. உடனே நீலகண்டன் சரி அப்படின்ட்டு அந்த பைசாவை வாங்கிக்கிறான். அவரே வந்து ரயிலுக்கு டிக்கெட்டும் போட்டு கொடுத்துட்றாரு. ரயில் பயணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அவனுக்கு இருக்குது. அவர் வீட்டில் தான் அவன் தங்குறான். மறுநாள் என்ன பண்ணுறான், எப்படியோ தடுமாறி, ஏன்னா மெட்ராஸ் வந்து அவன் பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப மாறி போச்சு. தடுமாறி அந்த சிந்தாதிரிப்பேட்டைக்கு வந்துடுறான். சிந்தாதிரிப்பேட்டையிலையும் ரொம்ப அப்படியே தடவி வந்து அந்த மருத்துவர் பேருள்ள அந்த தெருவை கண்டுபிடிச்சி அந்த மருத்துவரோட வீட்டுக்கும் போயிடுறான். அங்கே போனவனுக்கு தெரியுது, மருத்துவர் இறந்து வருடங்கள் ஆயிற்று. ஆனால் அந்த அம்மா இருக்கிறாங்க இன்னும். நீலகண்டனை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வந்து அடையாளம் தெரிஞ்சு போய் ரொம்ப அன்பாக வரவேற்று, வா தம்பி எப்படி இருக்கிற, என்ன இது, அவங்க அப்பா துக்கம் விசாரிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்படியே பேசுகிறாங்க. பேச்சு வாக்கிலே நீலகண்டன் வந்து சதாசிவத்தை பற்றி இப்போ விசாரிக்கிறான். சதாசிவத்தை பற்றி விசாரிக்கும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா நீ சொல்கிறது சரிதான் தம்பி, வாஸ்தவம் தான், இங்கே வந்து ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர்னு நீ சொல்கிற. அந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வெப்பேரி, கீழ்ப்பாக்கம், புரசவாக்கம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி.
இப்போ நீ சொல்கிறத பார்த்தா அவங்க இந்நேரம் வந்து மெட்ராஸ்காரங்களே ஆயிட்டிருப்பாங்க. அதனால் நீ அந்த பக்கம் வேணால் விசாரிச்சு பாரு. ஏன் தம்பி இவ்வளோ நீ விவரம் கேட்குற? ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அவன் வழக்கம் போல் காரணத்தை சொல்கிறான். அவங்க எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவங்க வந்து ரொம்ப நெருக்கமான பழக்கம். திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்து அப்படியே ஓடுது. ரஞ்சினி நினைவுகள் தான் திருப்பி தொடர்ந்து திருப்பி அவன் வந்து மெட்ராஸ்லேயே வந்து குடிபெயர்றதுக்கான எல்லா ஆயத்த வேலைகளையும் அங்கே பண்ணுறான். இப்போ சரியாக அவங்க அப்பாவின் நண்பர் சொன்ன மாதிரி 1 மாதத்துல இவனுக்கு கடிதம் வருது. திருப்பி கிளம்பி வந்து மெட்ராஸுக்கு வரான். மெட்ராஸுக்கு வந்த ஒரு மாதத்துலேயே பக்கா மெட்ராஸ் வாசியாக மாறிடுறான் நீலகண்டன். அம்மா, சகோதரிகள், சகோதரன் எல்லாரும் இங்கேயே வந்துடுறாங்க. இங்கேயே வந்து மெட்ராஸ்லேயே வந்து தங்கிடுறாங்க. மெட்ராஸ் வாசியாக ஆகிடுறான். உத்தியோகமும் அவனுக்கு நிலச்சி போயிடுது. இப்போ அவனுக்கு தெரிந்த இடங்களெல்லாம் வந்து ரஞ்சினியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ரஞ்சினியை நேரடியாக விசாரிக்க முடியாதுல்ல, தவறாக போயிடும்ன்ட்டு அவர் சதாசிவத்தை காரணமாக கொண்டு அவர் பேரை வச்சு அங்கங்கே விசாரிக்கிறான். அவன் உறவினர்கள் மத்தியிலையும் போய் எல்லாரையும் மெட்ராஸில் இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் பார்க்குறான். அவங்க மத்தியிலையும் இந்த சதாசிவத்தை பற்றி விசாரிக்கிறான். அப்போ ஒரு உறவினர் சொல்கிறாரு, என் பையனுடைய ஃப்ரெண்டு அப்பா பேரும் வந்து ஸ்நேகிதனோட அப்பா பேரும் வந்து சதாசிவம் தான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிற சதாசிவமா அவர் இன்ன ஆளான்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. இவனும் வந்து தேடி போய் அந்நாளை விசாரிக்கிறான். அவர் சொன்னது ரொம்ப சரிதான். ஆமாம், அந்த ஆளுடைய அப்பா பேர் சதாசிவம் தான். ஆனால் இவன் தேடுற சதாசிவம் இல்லை. மீண்டும் ஏமாற்றத்தோடு வரான். வந்து விடாத தேடுறான். எல்லா இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த புருஷவாக்கம், கீழ்ப்பாக்கம், வேப்பேரி இங்கெல்லாம் போய் அவனுக்கு தெரிந்த இடங்களை வைத்து, தெரிந்த ஆட்களை வைத்து போகிற இடம்லாம் விசாரிக்கிறான். இருந்தாலும் வந்து எந்த விதமான ஒரு தெளிவும் அவனுக்கு, முடிவுமோ இல்லை எந்த ஒரு புதுசாக விஷயமோ அவனுக்கு வந்து தெரிய வரல. இப்படியே நாட்கள் ஓடுது. இதற்கிடையில் ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் சகோதரியை பெட்டி கட்டி கூப்பிட்டு போய் தண்டையார்பேட்டையில் இருக்கிற அவங்க அக்கா வீட்டுக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் பேசி அவங்க அக்கா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனால் அந்த அயோக்கியம் என்ன பண்ணுறான், இவங்க அக்காவோட பெட்டியையும் இவனையும் இவங்க அக்காவையும் 3 பேரையும் தூக்கி விசிறி வெளியே அடித்து தாப்பால் போட்டுடுறான். சரி, வேறு வழி இல்லைன்னு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கே வந்து நாட்கள் ஓடுது. அந்த நாட்கள் ஓடும்போதே இவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ சமரசம் பண்ணியும் அவங்க அக்காவுடைய வாழ்க்கை வந்து முடிவுக்கு வரல. அதனால் வேறு வழியே இல்லைன்ட்டு இவன் கூட வேலை பார்க்குற பையனுடைய அப்பா வந்து ஒரு வக்கீல், அவரை வச்சு ஒரு வழக்கும் போடுறான். வழக்கு போட்டும் ஒன்றும் இல்லை, மாதம் வந்து விசாரணை வரும், போவாங்க. இவங்க அக்கா பேர் சாந்தின்னு கூடும் போதெல்லாம் ஒவ்வொரு தடையும் வந்து இவனும் இவங்க அக்காவும் ஓடி போய் கூண்டில் நிற்பாங்க. வழக்கம் போல் வக்கீலுக்கு உடம்பு சரியில்லாமல் போடும், இல்லை ஜட்ஜிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கும். காலங்காலமாக ரொம்ப வருஷமாக அது நடக்குது. அப்புறம் கடைசியாக இயற்கையாகவே அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதற்கிடையிலே இவன் போகிற இடங்கள்லாம் வந்து விசாரிக்கிறது, ரஞ்சினியை பற்றி விசாரிக்கிறது, இப்படியான காரியங்கள் போயிட்டே இருக்குது. வாழ்க்கை ஓடுது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அவனோட உறவினர்கள், அவனுக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க, புரசவாக்கத்தில் டானா தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட நீ கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. இவனும் குடியிருக்க பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து இவங்க அம்மாவை வந்து அந்த மருத்துவர்கிட்ட அழைத்து போகிறான். மருத்துவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நீலகண்டா, உங்கள் அம்மாவுக்கு 2 பிரச்சனை தான். இந்த 2 பிரச்சனையும் நீ வைத்தியம் பார்த்தாலும் தீரப்போகிறதில்ல. இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து அவங்க வந்து இறந்துருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற 2 பிரச்சனையில் ஒன்று வந்து தைராய்டு, இன்னொன்று வந்து கடுமையான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. இது மருந்துகளாலேயே எதையுமே வந்து இனிமேல் வந்து சரி பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஒன்று தான் கேட்குறாங்க நீலகண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேணால் அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மூத்த மகனாக, ஒரு ஒரு தலைமகனாக அவங்களுடைய ஆசையை நீ வந்து நிறைவேற்று அப்படின்றாங்க.
இப்போ நீலகண்டன் யோசிக்கிறான், பார்க்குறான். சரி, தாய்க்காக கல்யாணமும் பண்ணிக்கிறான். சரியா அவன் மெட்ராஸ்க்கு வந்து 11 வருடங்கள் கழித்து அவன் திருமணம் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா சொன்ன பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். இவனுக்கு திருமணமான அடுத்த ஒரு 6 மாதத்திலேயே அவங்க அம்மா வந்து காலமாயிடுறாங்க. இப்போ நாட்கள் நகருது. நீலகண்டன் அவன் பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுடுறான். விட்டுட்டு வேறு சின்ன சின்ன உத்தியோகங்களை சின்ன சின்ன வேலைகள் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறான், பார்க்க ஆரம்பிக்கிறான். இதற்கிடையில் பையன், ஒரு பொண்ணு. பையன் எப்படியோ அவனே படித்து கிடிச்சு கொஞ்சம் மேலே வந்து ரொம்ப பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டான். அவனுடைய கடுமையான உழைப்பிலேயே நீலகண்டனோட பையன் வந்து பெரிய பதவிக்கு போயிட்டான். அவன் வேலை பார்க்குற அந்த நிறுவனத்தில் ரொம்ப பெரிய பதவிக்கு போயிட்டான். அவனுக்கு வந்து நிர்வாகமே வந்து கார் கொடுத்துருக்குது. எல்லா விதமான வசதிகளோடையும் அவன் வந்து வாழ்கிறான். மகள் வந்து எப்படியோ கல்லூரி படிப்பை படிக்க வச்சு சிஏ படிக்க வச்சு அந்த அம்மா வந்து ஒரு ஆடிட்டர் ஆகிடுது. அதாவது நீலகண்டனுடைய மகள். இப்போ மகள் 2 பேருமே நல்ல வந்து படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நீலகண்டனுக்கு 60 வயசு தாண்டுது. மகனும் மகளும் நீலகண்டனுக்கு 60 வயசை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப விமர்சையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீலகண்டனுக்கு இதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய விருப்பம் கிடையாது. ஏன்னா அவன் கண்ணாடியே பல வருடங்களாக பார்த்துக்கிறது இல்லை. இப்போ போய் அவன் கண்ணாடியை பார்த்தா கூட அவனுக்கு வேறு யாரையோ பார்க்குற மாதிரி தான் தோணுது. அவனுக்கு கண்ணாடி பார்ப்பதில் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா வேறு யார் மாதிரியோ தான் தெரியுது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து பெருசாக அவன் ரஞ்சினியை தேட முற்படலை. ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் வந்து விசாரிக்க செய்தான். இப்போ அவனுடைய 60ஆம் கல்யாண நாள், அந்த விசேஷ நாளும் வருது. அந்த விசேஷத்தை வந்து அவனுடைய மகனும் மகளும் சேர்ந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க. அவனுடைய மகன் வந்து அவனோட வேலை செய்கிறவங்க, அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள் என்று நிறைய பேரை வந்து கூப்பிட்டுருந்தான். விழா விமர்சையாக நடந்து முடியுது. அப்போது நீலகண்டனுடைய மகன்கிட்ட வேலை பார்க்குற ஒருவர் வராரு. விசேஷம்லாம் முடிஞ்செல்லாம் கிளம்புற நேரத்தில் அவர் வராரு. வந்து மெல்ல நீலகண்டனை பார்த்து கேட்குறாரு, சார் உங்களுடைய அக்கா பேர் வந்து சாந்தியா அப்படின்றாரு. அதுக்கு நீலகண்டன் ஆமாம் அப்படின்றான். இல்லை ஏன் கேட்குறீங்கண்ணா? இல்லை சார், நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில், என் பங்களோவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களோ இருக்குது. அங்கே ஒரு 15-20 பேர் இருக்காங்க, பசங்க பெரியவங்கன்னு வயசு வாரியாக இருக்காங்க. அதில் வயசான அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து உங்கள் அக்கா பேர் உள்ளவங்கள ஒருத்தங்களை தேடுறாங்க. உங்களுடைய எல்லா விவரமும் அதோட ஒத்து போகுது சார், அதனால தான் கேட்டேன் அப்படின்றாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நீலகண்டன் சொல்கிறான். இப்போ அந்த விழா முடிஞ்சு ஒரு 2வது நாளே விசாரிச்சார் இல்லையா, அவர் வந்து திருப்பி வராரு. வந்து மறுநாளே, 2வது நாளில் மறுநாளே வராரு. மறுநாளே வந்து நீலகண்டனை பார்த்து சொல்கிறாரு, சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் சொன்ன விவரத்தை நான் போய் அந்த அம்மா கிட்ட சொன்னேன். ரொம்ப பரவசமாயிட்டாங்க, பரபரப்பாயிட்டாங்க. நிச்சயம் நீங்கள் வந்து அந்த அம்மாவை வந்து பார்க்கணும் அப்படின்றான். உடனே அதுக்கு நீலகண்டன் சொல்கிறான், நான் ஏன் வந்து பார்க்கணும், அவ்வளோ இதாக இருந்தால் அந்த அம்மா வந்து என்னை பார்க்கட்டும் அப்படின்றான். உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும், அவசியமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த ஆள் சொல்லிட்டு போனதுக்கு அந்த வாரமே நீலகண்டன் என்ன பண்ணுறான், அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய முகவரியை தேடி பிடிச்சி போயிடுறான். ஆனால் அது ஒரு பங்களோ. அவர் சொன்ன மாதிரி அதுக்கு அவன் ஒரு வீட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய காம்பவுண்ட், அதுக்குள்ளே ஒரு 3-4 பங்களோ இருக்குது. கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். இப்போ நீலகண்டம் போய் அங்கே விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்காக கடற்கரைக்கு போயிருக்காரு, கடற்கரையில் தான் இருப்பார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்றாங்க. நீலகண்டம் வந்து ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் போயிட்டான் அவர் வீட்டுக்கு. அவன் போய் ஒரு 1-1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அவர் வராரு. வந்த உடனே நீலகண்டம் பார்க்குறான், பரவாயில்ல இந்த வயசில் இவர் இவ்வளோ தேக பயிற்சி பண்ணுறாரா அப்படின்னுட்டு. அவர் வந்துடுறான். வந்த உடனே அவர் வந்து பார்த்த உடனே, நீலகண்டனை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, வாங்க சார், ஏன் சார் உங்களை அவசியம் வரணுன்னா அதுக்குன்னு இவ்வளோ காத்தாலே வந்துடுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்ன உடனே நீலகண்டன் என்ன பண்ணுறான், உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு, நீங்கள் என்ன அவசியம் வரணும்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன்.
இப்போ நான் வந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சட்டுன்னு கோவப்பட்டு எந்திரிக்கிறான். வயசாகுது இல்லையா? எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வெளியே போக போகிறோன்னா அவர் தடுத்து, ஐயய்யா மன்னிச்சிக்கோங்க, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் உடனே போய் நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன், அந்த அம்மா கிட்ட கூட்டு போகிறேன் உங்களை அப்படின்ன உடனே நீலகண்டன் எதுவும் கண்டுக்காதவனா அங்கே இருந்த ஒரு நாளிதழ் எடுத்து அப்படியே பார்த்துட்டு அந்த தெருவை பார்க்குறான். இந்த தெரு வந்து பெரும் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம்தான். ஏன்னா இந்த தெருவுலேயே வந்து ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய மாளிகையும் இருக்குது. அப்போ நீலகண்டன் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து அந்த ஜனாதிபதி மாளிகையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மனு கொடுக்க வந்து ஒரு 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 மாதத்துக்கிட்ட வந்து போயிருக்கான். அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே இவன் உட்காந்து யோசிக்கும் போதே அந்த ஆள் குளிச்சுட்டு வந்துடுறாரு. குளிச்சுட்டு வந்தவர் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு போய் எதிர் வீட்டில் அந்த ஒரு பெரிய காம்பவுண்டுடைய கதவை திறந்து கேட்டை திறந்து உள்ளே போய் ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே உள்ளேருந்து ஒரு 10-15 வயசு பையன் ஒருத்தன் வந்து சொல்கிறான், அப்பா இல்லை கிளப்புக்கு போயிருக்காரு அப்படின்றான். உடனே இந்த ஆள் சொல்கிறாரு, இருக்கட்டும்ப்பா உங்கள் பாட்டியை கூப்பிடு அப்படின்றான். அப்படின்ன உடனே இந்த பையன் உள்ளே போய் அத்தை பாட்டி அத்தை பாட்டின்ட்டு கூப்பிட்றான். உள்ளேருந்து வந்து அந்த அம்மா வந்து வராங்க. இவங்கள வந்து ஹாலுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்களும் ஹாலுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த அம்மா, வயசான அம்மா நீலகண்டனை பார்க்குறாங்க. நீலகண்டனை பார்த்துட்டு, நீங்கள் தான் சாந்தி அக்காவோட தம்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நீலகண்டன் ஆமாம் அப்படின்றான். உடனே அந்த அம்மா, அப்போது நீ நீலகண்டனா அப்படின்றாங்க. உடனே நீலகண்டன் அந்த அம்மாவை பார்க்குறான். பார்த்த உடனே அந்த அம்மா வந்து, என்ன தெரியலையாடா நீலகண்டா அப்படின்னு பெரிய சத்தத்தோடு கத்துறாங்க. நீலகண்டன் வந்து ரஞ்சினி ரஞ்சினி அப்படின்றான். அப்படின்னு உடனே அந்த அம்மா எகிரி அவனை வந்து இறுக தடிவிட்டு ஓன்னு சத்தத்தோடு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா போன நீ, இத்தனை வருஷமாக நான் உன்னை தேடுறேனே, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சத்தம் போட்டு அழுக ஆரம்பித்த உடனே கூட வந்தவர் இதெல்லாம் பார்த்தார் இல்லையா, 2 பேரும் கட்டி தழுவும் போதே மொல்ல நழுவி அவர் வெளியே போயிட்டார். இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க இவங்கெல்லாம் வந்து அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா கதறு, இத்தனை வருஷமாக உன்னை தேடினடா நீலகண்டா, எங்கடா என்னை இப்படி நடுவில் விட்டுட்டு போயிட்டியடா, நான் அநியாயமாக விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்னு ஓன அழுவ ஆரம்பித்த உடனே அந்த வீட்டில் இருக்கவங்களாம் வந்து அந்த ஹால்குள்ளே வந்து, என்ன பாட்டி ஏன் அழுவுறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ன உடனே ரஞ்சினி உடனே திரும்பி கோவத்தோட, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்த உடனே அப்படியே அமைதியாக அவங்க வந்து எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது நீலகண்டனுக்கு ஒன்று தெரிஞ்சுது, ரஞ்சினி தான் இவங்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுறா, அந்த குரலுக்கு இவங்கெல்லாம் கட்டுப்படுறாங்கன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் ரஞ்சினியே அப்படியே பார்த்துட்டே இருந்தான். ரஞ்சினி கண்ணில் தார தாரையாக கண்ணீர். அவள் வந்து, நீலகண்டா உன்னை நான் தேடாத இடம் இல்லை, எத்தனை தடவை வந்து அந்த ஊருக்கு வந்து தேடினேன், உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, நீ மெட்ராஸ்க்கு வந்துட்டதா சொன்னாங்க, நானும் இத்தனை வருஷமாக தேடுறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி சொல்லும் போது நீலகண்டனும் சொல்கிறான், உங்கள் அப்பா என்னை 30 நாள் கழித்து வர சொன்னார் இல்லையா, அதனால் நான் 31வது நாள் வந்தேன், ஆனால் நீங்கள்லாம் யாரும் இல்லை, உங்கள் அப்பா அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னும் போது ரஞ்சினி அழுதுகிட்டே சொல்கிறா, அட பாவி, நடுவில் ஒரு நாள் நீ வந்திருந்தனா நான் உன் கூடயே வந்திருப்பேனேடா, இப்படி நடுவில் விட்டுட்டு போயிட்டியடா நீலகண்டா அப்படின்னு அழுகிறா. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை ரஞ்சினி, நான் உன்னை தேடாத இடம் இல்லை, உன்னை வந்து விசாரிக்காத ஆள் இல்லை, அத்தனை பேர்கிட்ட தேடினேன், அத்தனை பேரை வந்து நான் வந்து போய் சந்தித்தேன், எங்கேயுமே வந்து எனக்கு உன்னை பற்றின விவரம் தெரில, நீ மெட்ராஸ் போயிட்டேன்னு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு நீ எங்கே இருக்கன்றது வந்து எனக்கு தெரியல அப்படின்றான். உடனே ரஞ்சினி சொல்கிறா, எங்கள் அப்பாவும் கடைசி வரைக்கும் நம்மளை பிரித்த அந்த குத்த உணர்ச்சியோடையே போயிட்டார், அவர் சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து உன்னை தேடினார்ரா, நீ குடியிருந்த வீட்டுக்கு போனார், அந்த இடம்லாம் இப்போ வந்து பெரிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பாக மாறிடுச்சு, அவரும் எவ்வளோ தேடி பார்த்தாரு, கடைசியாக அந்த துரோகம் பண்ணிட்டமேன்ற அந்த குற்ற உணர்வுலேயே அவரும் வந்து இறந்து போயிட்டார், சரி அதெல்லாம் விடு, இப்போ காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அவளே சொல்கிறா, இல்லை காஃபி வேண்டாம், உனக்கு நான் சாப்பாடே போடுறேன், என் கையால் வந்து நான் பரிமாறுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அவளே செஞ்சு போடல, உள்ள ஒரு வயசான சமயக்கார அம்மா செய்கிறத இவ வந்து பரிமாறுறா.
உட்கார வச்சு அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டு பரிமாறிக்கிட்டே வந்து பேசுகிறா. அப்புறம் நீலகண்டா, இந்த ஆள் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த கூட்டிட்டு வந்தவரை பற்றி கேட்குறா. அப்போ நீலகண்டன் சொல்கிறான், இவர் வந்து என்னுடைய 60வது கல்யாணத்துக்கு வந்தார். இவர் வந்து என் மகனுக்கு கீழே வேலை பார்க்குறவர் அப்படின்ன உடனே பரிமாறிட்டு இருந்தவ ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி நீலகண்டனை பார்த்து, எது மகனா அப்படின்றா. ஆமாம், எனக்கு ஒரு மகன், எனக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்றான் நீலகண்டான். அப்படியே லேசாக உதட்டில் சிரித்த மாதிரி, அப்படியா அப்படின்றா ரஞ்சினி. உடனே நீலகண்டன் ரஞ்சினியை பார்த்து கேட்குறான், இங்கே வரும்போது நான் ஒரு 10 பசங்க கிட்ட பார்த்தேன், எல்லாம் வயசு வாரியாக இருந்தாங்க, உனக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சினியை கேட்குறான். உடனே ரஞ்சினி அதுக்கு சொல்கிறா, எனக்கு பசங்க இல்லை அப்படின்றா. ஏன், ஏதாவது டாக்டரை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு நீலகண்டன் கேட்குறான். அதுக்கு ரஞ்சினி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்றா. அதுக்கு நீலகண்டன் வந்து அதிர்ச்சியோடு அவளை பார்க்குறான். ஏன் உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, அப்பா வந்து ஒரு தடவை 2 தடவை தான் கேட்டார், அதுக்கப்புறம் வந்து நம்மளை பிரித்த குற்ற உணர்ச்சியிலேயே அவர் வந்து வாழ்ந்தார். அம்மா மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும், அந்த பையன் இல்லைன்னா என்ன, வேறு நல்ல பையனாக பார்த்து பண்ணிக்கலாமே அப்படின்னா. ஆனால் நான் எப்படிடா நீலகண்டா கல்யாணம் பண்ணுவேன், என்னைக்கு நீ வந்து கேட்டியோ, உன் கன்னத்தை தடவி நான் சொன்னனோ அன்னைக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்டா, உன்னை விட்டு நான் வேறு யாரையாவது எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வர வர அந்த 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 டேபிளை அப்படியே தடவிக்கிட்டே நிற்கிறா. இப்போ நீலகண்டனுக்கு தொண்டை அடைக்குது. அப்போ அவள் சொல்கிறா, பரவாயில்ல நீலகண்டா, எங்கள் அப்பாவும் துரோகம் பண்ணார், எங்கள் அம்மாவும் சரி, சுற்றி இருக்கவங்களும் சரி, அவங்களெலாம் விட நீயும் தானடா எனக்கு துரோகம் பண்ண நீலகண்டா அப்படின்ன உடனே அந்த வார்த்தை வந்து அவனுக்கு நெஞ்சில் குத்திருச்சு, தொண்டை அடைச்சிக்கிச்சு. ஆமாம் நீலகண்டா, உங்கள் அம்மா வந்து இறந்துருவாங்கன்னு தானே நீ கல்யாணம் பண்ண, இப்போ உங்கள் அம்மாவை வந்து நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காப்பாற்ற முடிஞ்சுதா? அப்படி இல்லை நீலகண்டா, நீயும் தான் வந்து துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ இது வந்து ரொம்ப ஆழமாக வந்து நீலகண்டனை பாதிக்க ஆரம்பிச்சது, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரஞ்சினியே சொல்கிறா, சரி அதெல்லாம் விடு, போனதெல்லாம் போச்சு, இனிமேல்ட்டு நீ இங்கே தான் இருக்கணும், நீ வீட்டில் போய் உன் மனைவியை கூட்டிகிட்டு வா, ஏன்னா உன் பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க, கல்யாணம் ஆகி போச்சு, அதனால் நீயும் உன் மனைவி இங்கேயே வந்துரு, உனக்கும் இந்த காம்பவுண்டில் நான் ஒரு பங்களோ கட்டித்தரேன், அது வரைக்கும் நீ எங்களோடையே தங்கிக்கோ, இங்கேயே இரு, நாளைக்கே வந்துரு, இதுக்கு மேலேயாவது நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு ரஞ்சினி சொல்கிறா. உடனே இடைமறித்து நீலகண்டன் சொல்கிறான், ரஞ்சினியே அது நல்லா இருக்காது, நம்ம 2 பேருக்கும் வயசாகி போச்சு, இத்தனை வயசுக்கு மேலே நம்ம வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து பொறுப்பாக இருக்காது, நல்லா இருக்காது ரஞ்சினி அப்படின்னு இழுக்கிறான். இழுக்கும் போதே ரஞ்சினி என்ன பண்ணுறா, சரி நீ அதெல்லாம் விடு, நாளைக்கு நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு வந்து நானே வந்து பார்க்குறேன், இப்போதைக்கு உன் வீட்டு முகவரி அட்ரஸ் எழுதி கொடு, என்னுடைய டிரைவர் லீவு இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஒரு டிரைவரை கூப்பிட்டு நான் வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீலகண்டன் என்ன சொல்கிறான், பரவாயில்ல ரஞ்சினி இருக்கட்டும், நானே போய்க்கிறேன், நான் கொஞ்சம் காலார நடந்து போனேன்னா நானே போய்கிட்ட தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நானே போய்க்கிறேன் அப்படின்றா. உடனே ரஞ்சினி சொல்கிறா, சரி உன் இஷ்டம், ஆனால் நீ இனிமேல்ட்டு நீயும் உன் மனைவியே இங்கே தான் இருக்கணும், தினம் தினம் நான் உனக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சு என் கையாலேயே நான் பரிமாறுவேன், நீ வந்து இனி எங்களோட தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும் அப்படின்றா. பார்க்கலான்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறா, சரி நீலகண்டா, நிச்சயம் நான் நாளைக்கு வந்து உனக்கு உன் மனைவி உன் பசங்களுக்கெல்லாம் துணி வாங்கிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் வந்து கொஞ்சம் மனசுதாக கஷ்டப்பட்டுக்கிட்டே பிரியிறாங்க. ரஞ்சினியை அப்படியே பார்த்துட்டு, நான் வரேன் ரஞ்சினி அப்படின்ட்டு ஒரு 2-3 தடவை திரும்பி பார்த்துட்டு அந்த பங்களோவோட பெரிய கேட்டை ஒரு தெளிவோட ஒரு முடிவோடு திறக்கிறான். திறந்து வெளியே வந்து அந்த ரோட்டில் அப்படி பார்க்குறான். இடது பக்கம் திரும்பினா ரஞ்சினி, இவன் மனைவி, இவனுடைய பசங்க. வலது பக்கம் திரும்பினா நீலக்கடல், இவன் பாவங்களை கழுவக்கூடிய நீலக்கடல். நீலகண்டன், நீலக்கடல், நீலகண்டன் நீலக்கடலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நன்றி, வணக்கம். துரோகங்கள், அசோகமித்ரன்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த மணியை சொடுக்கி விடுங்க.